என்டிஏ கூட்டணியில் விஜய் வருகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் கதவு திறந்திருக்கு. பட் அவர் வந்து சொல்லக்கூடிய பதிலில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஒன்று. பதில் சொல்ல வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாநாடு திருச்சி மாநாடு திரிக்கும் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். நிறைய விஷயங்கள் விஜய் பேச போகிறாரு. அதில் நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படும். அது தெளிவுபடுத்தி தான் தீரணும். இங்கே இப்போது ஆதவர்ஜனா ரஜினி அவர்களை பேசின மேட்டருக்கும் திருச்சி மாநாட்டில் தெளிவு விளக்கம் கொடுக்க தகவல் வந்திருக்காரு. ஜனநாயகன் படம் வருமா வராதா அப்படின்னு நம்ம ஏகப்பட்டு நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் இப்போ தேர்தலுக்கு அப்புறம் தான் படமே வருன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய்டைய தாவகா போய் இணைந்தால் ஜனநாயகன் படம் இந்த மாதத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 19-20 வர கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது பண்ண மாட்டார்ல விஜய். பண்ணலை அப்படின்னா அப்போ இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா எதிர்பார்ப்புகள் நிறைய போய்கிட்டே இருக்கு. இது ஒரு முற்றுப்புள்ளி வந்து எடப்பாடி அவர்களும் கிட்டத்தட்ட அப்பெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இந்த பக்கம் நிர்மல்குமார் அவர்களும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, அவர்களே சொல்லிட்டாங்க வேற இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை இங்கேயும் சொல்றாரு. ரெண்டாவது நாங்கள் கிங்காக தான் இருப்போம், கிங் மேக்கரை உருவாக்க முடியாது யாரையுமே சொல்லி கே செங்கோட்டையன் அவர்கள் வேற பேசிட்டு இருக்காங்க. பட் இதற்கு நடுவில் இங்கே என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவார்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேசன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காத்துல விஜய் அவர்கள் இப்போ தொடர்ந்து வந்துட்டு அவர் பற்றின செய்திகள் அதிகமாக வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஜனநாயகன் படம் வருமா வராதா அப்படின்னு நம்ம ஏகப்பட்டு நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் இப்போ தேர்தலுக்கு அப்புறம் தான் படமே வருன்ற அளவுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இப்போ சிபிஐ வழக்கு விசாரணைக்காக திரும்ப மார்ச் 15 இப்போ நாளைக்கு வந்துட்டு போறாரு. ஒரு 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 கட்சி தலைவராக இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது நாளைக்கு பிறப்பிட்டு ஈவினிங் தனி ஜெட்டில் டெல்லி போய் ரீச் ஆகிறாரு. 14th நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணுறாரு. 15th அன்னைக்கு தான் சிபிஐ அலுவலகத்துக்கு போகிறாங்க. பட் இங்கே நீங்கள் கேட்ட மாதிரி ஜனநாயகன் படத்தோட விஷயத்தை சொன்னீங்க. இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கும், இல்லாமலும் இருக்கும். சரி, என்னென்னா இப்போ 15ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்துக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து விஜயோடைய ஒரே ஒரு குரலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டோட்டலாக ஓவரால். இப்போ இங்கே குரல் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா சென்சாருக்கு ரிவைசிங் கமிட்டி போகும்போதே ஒரு 18 நாள் to 20 நாளைக்குள்ளே படம் மறுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா தயாரிப்புகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டே 1 மாதத்திற்கு மேலாக ஆகுது, இது வரைக்கும் பார்க்கல. அப்போது மண்டே அன்னைக்கு லாஸ்ட்டு பார்க்குறேன்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நபர் கொடுத்த பொருளை ரிவைசிங் கமிட்டி போனாங்க. ஒரு நபர் உடல் சரியில்லை தள்ளி வச்சுட்டாங்க. 14ஆம் தேதி பார்க்கப்படுகிற ஒரு தகவல் வந்திருக்கு. 17 செவ்வாய்க்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சிபிஐ அலுவலகத்துக்கு அங்கே டெல்லி போகிறாங்க. இப்போ சனிக்கிழமை நைட்டு சண்டே அங்கே இருக்காங்க. அப்போது இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா எதிர்பார்ப்புகள் நிறைய போய்கிட்டே இருக்காங்க. இது ஒரு முற்றுப்புள்ளி வந்து எடப்பாடி அவர்களும் கிட்டத்தட்ட அப்பெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இந்த பக்கம் நிர்மல்குமார் அவர்களும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, அவர்களே சொல்லிட்டாங்க வேற இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை இங்கேயும் சொல்கிறாரு. ரெண்டாவது நாங்கள் கிங்காக தான் இருப்போம், கிங் மேக்கரை உருவாக்க முடியாது யாரையுமே சொல்லி கே செங்கோட்டையன் அவர்கள் வேறு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதற்கு நடுவில் இங்கே என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவாருங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு. இப்போது என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய்டைய தாவகா போய் இணைந்தால் ஜனநாயகன் படம் இந்த மாதத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 19-20 வர கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது பண்ண மாட்டார்ல விஜய். பண்ணுனா படம் வரும், பண்ணலை அப்படின்னா எலெக்ஷனுக்கு பிறகு வரும். ஓகே, அவ்வளோதான். ஆனால் ஒரு படத்துக்காக பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் என்ன இதுக்காக போயிட்டு கூட்டணி வச்சிட்டாரு? இல்லை, படத்துக்காக அப்படிங்கிறது ஒரு பக்கம். நீங்கள் அந்த படம்லாம் வருமானம் கேட்ட கேள்விக்கு இந்த லிங்க் ஒன்று போகுது. ஓகே ஓகே. பட் அவர் எஸ் ஆனவங்கிறது அவர் தான் டிசிஷன் அத்தாரிட்டி, அவர் தான் முடிவு பண்ணணும் சேரலாமா சேரக்கூடாது. ஏன்னா கொள்கை ரீதின்னு வந்து போட்டு அடிச்சிட்டார் ஆரம்பத்தில். அப்போ போகலாமா என்னும்போது அவர் டிசைட் பண்ணணும். போவார் இல்லைங்கிறது தெரியாது. அது போனால் இதெல்லாம் நடக்கும், போகலைன்னா அது காலதாமதமாக நடக்கும், எலெக்ஷனுக்கு பிறகு வரும். அது ஒரு பக்கம். இங்கே இவருடைய தனித்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறார். இப்போ சிபிஐனுடைய அந்த என்கொயரியில் இவர் வந்து அங்கே என்ன நடந்ததுங்கிறத ஒரு விசாரணை மட்டும்தான் நடக்குது. அங்கே விஜயை வந்து அக்யூஸ்டாக யாரும் ஃபோக்கஸ் பண்ணலை. சிபிஐ அலுவலகத்திலேருந்து அறிக்கைகள் ரெடியான பிறகு இறுதிக்கட்ட அறிக்கை வந்து அவங்க சமர்ப்பிக்கும் போது தான் விஜய் என்னவாக சேர்க்கப்பட்டிருக்கான விஷயமே அப்போ தான் தெரிய வரும் எல்லாருக்குமே. இப்போ வந்து விசாரிக்கிறதுக்காக மட்டும் தான் 2 முறை போனார். ஜனவரி 12, 19 போனது. தேவைப்பட்டால் கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. கடந்த வாரம் கூப்பிட்டாங்க, நேர்காணல் இருக்கு வர முடியாதுன்னு சொன்னதுனால ஓகே தள்ளி வாங்கினாங்க. இப்போ 15ஆம் தேதி போகிறார். இது அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்படுது. எஸ், என்டிஏ கூட்டணியில் விஜய் வருகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் கதவு திறந்திருக்கு. பட் அவர் வந்து சொல்லக்கூடிய பதிலில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஒன்று. பதில் சொல்ல வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஓகே, இவ்வளோ சிபிஐ விசாரணை அப்படின்னும் போது
ஒரு பக்கம் இங்கே ஜனநாயகன் பிரச்சனை போயிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை, தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த வழக்கு வேற நெக்ஸ்ட் மந்த்ல வரப்போகுதுன்றாங்க. ஸோ ஒரு விஜயா பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி மக்களுக்கு பிரச்சாரமும் கொண்டு போய் பண்ணணும். இது எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? அரசியலில் வந்து இதெல்லாம் நான் வரும்ல சொல்லியிருக்கேன், அவருக்கு தெரியும். சுற்றி ரவுண்டு கட்டியில் அடிப்பாங்க எல்லா பேருமே. உண்மையிலேயே ரவுண்டு கட்டி அடி வாங்குறது விஜய் தானே. வரும், வந்து தான் தீரும். இது விஜய் மட்டும் இல்லை, யார் டாப்ல இருந்து வந்தாலும் இதே சூழ்நிலை தான் உருவாகிருக்கும், மாற்று கருத்தே இல்லை. களத்தில் நீ நானும் தான், 2 பேர் தான். ஒன்று நீ வா, நான் வர்றேன், மக்கள் செல்வாய் காட்டுங்க, 2 ப்ரூவ். இடையில ஒருத்தர் உள்ளே வந்துடக்கூடாது, உருவாக்கிடக்கூடாது. 3வது ஒருத்தர் வந்தானா 3 ட்ரையாங்கிளில் போங்க. அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 15 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை மாறும். அதனால இது ஒரு அட்டாக் மோட் அதிகமாக இருக்கு. வரும் வரும் வரும். அதனால தானே சுற்றி ஃபேமிலி ஏங்க இந்த விஷயமே 5 வருஷமாக சங்கீதா அவர்கள் சொல்கிறான் பிரிஞ்சு போயிடும்னு சொல்லும் போது விஜய் ஒத்துக்கலை. ஏன்னா குடும்பத்தில் அப்படி தான் நடக்கும், இது அப்படியே கொஞ்சம் கோவத்தில் சொல்கிறாங்க சங்கீதா, அப்படியே சமரசம் ஆயிரும், கொஞ்சம் விட்டு பிடிச்சிடுவாங்கன்னு தான் அவர் வேணான்னு சொல்லி இழுத்துட்டு இருந்தாரு. சொல்லியிருந்தாருன்னா டக்குன்னு சங்கீதா சொன்னதுக்கு பிரிஞ்சு போகலாம்னு எழுத்துப்பூர்வமாக பிரிஞ்சு போக கூட சொன்னாங்க. கோர்ட்டே வேண்டாம், நான் ஒரு ஒயிட் பேப்பர் எழுதுறேன், நீ ஒரு ஒயிட் பேப்பர் எழுதி கொடுங்க, கையெழுத்து போட்டு மாறுதலாக வச்சுக்கோம். இது இன்னமும் நிறைய கிராமத்தில் நடக்குது, பஞ்சாயத்து நடக்குது. அப்போ என்ன வாழை பிடிக்கல வெட்டி விட்றோம் அப்படிம்பாங்க, இன்னமும் நடக்குது. எழுத்துப்பூர்வமும் நிறைய குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படி கூட போகணும்னு சொல்லும்போது விஜய் வந்து அது வேணான்னு சொன்னார். ஏன்னா லைஃப் ஒரு தடவை தான் நம்ம இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேட்ரு முடிஞ்சுன்னு பர்சனல் வாழ்க்கையில் பார்த்தாரு, அது முடியல, வெளில வந்துருச்சு. இவரும் தெரியாதனமாக திருமண விழாவுக்கு எல்லாம் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆதங்கத்தினில் வந்து கோவத்தில் வந்து நிறைய கூப்பிட்டு வந்துட்டார். அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அது செஞ்சது யாருக்கும் உடன்பாடு இல்லை. பட் இங்கே ஜனநாயகன் படத்துக்கு சிக்கல் உருவாகிருக்கு. ஓகே, அரசியல் வரும்போது மக்கள் பிறகு டைம் இல்லை. ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த டைவர்ஸ் கேஸுனுடைய சம்மன் அனுப்பிச்சிருக்கு, அதுக்கு வேறு போகணும். இவ்வளோ பிரச்சனை நடுவில் ஒரு மனிதன் ட்ராவல் ஆகி தான் போயிட்டு இருக்காரு. இல்லை கண்டிப்பாக இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜய் த்ரிஷா நம்ம ஒரு வாரமாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பார்த்திபன் அவர்கள் வந்து டைரெக்டாக ஒரு ரிப்ளை கொடுக்கும்போது வீடியோஸ்லாம் டெய்லி போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ த்ரிஷா அவர்கள் ஏர்போர்ட்டில் போகும்போது செய்தியாளர்கள் கேட்குறாங்க, சார் மேம் எதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா திருமணத்துக்கு வந்தீங்க, அவர் சர்ச்சையாக இருக்குது, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும்போது அவங்க எதை பற்றியுமே, அதாவது அதை பற்றி கன்சிடரே பண்ணாமல் அமைதியாக கடந்து போயிட்டாங்க. ஆனால் பார்த்திபன் சொன்னதுக்கு மட்டும் பயங்கரமாக கொந்தளிச்சிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பத்திரிக்கையாளர் இல்லைன்னா த்ரிஷா கிடையாது. சுருக்கமாக சொல்லப்போனால் அவர்கள் தான் நிறைய உயர்த்தி விட்டவர்கள். நிறைய படங்களுடைய யார் என்ன, பொன்னியின் செல்வன் குந்தைய கேரக்டர் என்ன, மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணாங்க. ஒரு பக்கம் அது முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில். எஸ் இல்லை, இப்போ இந்த கேள்வி ஒன்று வருது இல்லையா, ஏர்போர்ட்டில் போனாங்க பதில் சொல்லுன்னு. அப்போ அன்னைக்கெல்லாம் கேட்கும்போது நீங்கள் பேசுனீங்க. இப்போ பார்த்திபன் சொல்லும் போது ஒரு விஷயத்தை வீடியோ வெளியிட்டீங்க. பத்திரிகை நிருபர்கள் ஏர்போர்ட்டில் இருக்கான்னு தெரியும் அவர்களுக்கு. இதுக்கு முன்பாக ஏர்போர்ட்டில் போகும்போது பேசியிருக்காங்க. இதே ரஜினி சார் போனாருன்னா ஏர்போர்ட்டில் கேட்குறது 2 கேள்வி பேசிட்டு போகிறாங்க. குஷ்பு அவர்கள் போன வந்ததுக்கு பேசிட்டு தான் போனாங்க. எல்லாருமே டைம் இருந்தால் 2 நிமிஷம் பேச போகிறீங்க, இல்லைன்னா 2 வார்த்தையில் பேசிட்டு போக போகிறீங்க. இதுவும் ஒரே வார்த்தை கேட்ட கேள்வி இது. இந்த திருமண இதுக்கு நீங்கள் போனீங்க, சர்ச்சைக்குள்ள வரைக்கும் என்ன பதில்னு கேட்குறாங்க. நோ கமெண்ட் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இல்லைங்க இப்போ என்னால் பேச முடியாது, நான் மீண்டும் வரும்போது பேசுகிறேன் சொல்லிட்டு போயிருங்க இல்லையா. பட் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்ல. இல்லை இப்போ ஏதாவது சொன்னால் அதுவும் ஒரு செய்தியாக மாற்றிடுவாங்கன்னு கூட போயிருக்கலாம். அதுதான் நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிருங்க. அப்போது இப்போ பத்திரிகையாளர் மேலே வந்து ஒரு மரியாதை இருக்கணும் இல்லையா. அவர்கள் வந்து உங்களை எந்தளவு தூக்கி நிப்பாட்டி இருந்தாங்க. ஒரு விஷயத்தை நல்லதுன்னு சொல்லும் போது இப்படி நடந்திருக்கும் போது நீங்கள் கருத்துக்கள் சொல்லி தானே தீரணும். சொல்லாமல் நீங்கள் போகிறது வந்து அது எப்படி அதை அப்போ அதை நிஜம்ங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்களா, இல்லை சொல்ல விரும்பலையா, இல்லை சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டு போகலாம். தவறு இல்லைங்க. நான் இப்போ சொல்ல விரும்பலைங்க, நேரம் வரும்போது சொல்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே துரத்திட்டே போக போகிறாங்க கிடையாது. அங்கே வர்றீங்க, ஒரு வந்து கேள்வி கேட்கப்படுது. அங்கே 2 பேரும் ஒன்றா போனீங்க இல்லையா, ஒரே கலரில் பட்டு வெட்டி பட்டு சட்டை சரியில் நீங்கள் போனீங்க, அதை பார்த்தாங்க. அதுதான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் அமைஞ்சது. ரசிகர்களே கொந்தளிச்சு போனாங்க. இன்னமும் ரசிகர்களுக்கு உடன்பாடு இல்லைங்க அந்த மேட்டரில். கண்டிப்பாக நிறைய பேர் விலையை வாங்க தலைவா சங்கீதா அவர்கிட்ட சேருங்க, குடும்பம் இருங்க பார்க்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கோம், நண்பர்கள் விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஒரு முடிவு பண்ண போறாங்க. கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட விஜய் ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு, எடுக்க போறார். இங்கே திரிஷா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா சிறப்பாக இருந்திருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லாமல் போனது வந்து தவறா நியாயமானு நம்ம பார்க்க முடியல, சொல்லியிருந்தா சரியாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சி ரீதியாக வந்து எல்லா கட்சியும் மாநாடு, இப்போது நாம் தமிழர் கட்சி ஒரு பிரமாண்ட மாநாடு திருச்சியில் போடுறாங்க, திமுக மாநாடு நடக்குது, ஒரு பஸ்ஸில் அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் டெய்லி போகிறார். இந்த மாதிரி நடக்கும்போது விஜய் கட்சியில் என்ன பெருசாக பண்ணுறாங்கன்னும் போது இப்போ திருச்சி மாநாடு ஒன்றும் பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே அவர் போட்ட 3 மாநாடும் பெரிய ஹிட்டுனா அவர் தான் சொல்லப்போனால் பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு மாநாடு. அதே மாதிரி திருச்சி மாநாடு ஒரு பெரிய வெற்றி அடைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த நம்மளுடைய குடும்ப பிரச்சனையை விட்டுருவோம், அதை தாண்டி மக்கள் வந்து ஆதரவு அவர் இன்னமும் இருக்குது. அதை பெருசாக அவங்க எடுத்துக்கல.
குடும்ப பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டாருங்கும் போது மக்களுடைய ஆதரவு இன்னும் விஜய் அவர்களுக்கு இருக்குது, ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இங்கே திருச்சியில் போகிற மாநாடு ஏற்கனவே 2 மாநாடு போட்டார், விக்கிரவாண்டி மதுரையும் போட்டார், தெறிக்க விட்டார், கூட்டத்தை சேர்த்தார். அப்போ தான் எல்லா அரசியல்வாதிகளும் மிரண்டு போனாங்க, இவ்வளோ செல்வாக்கு இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு. தானாக வர்ற கூட்டமாக இருக்குது. பட் இங்கே திருச்சியிலையும் இப்போ ஏற்கனவே 2 மாநாடு ஏற்கனவே நீ சொன்னது மாதிரி சீமான் அவர்கள் போட்டாங்க, இப்போ டிஎம்கே அவர்களும் போட்டு முடிச்சிட்டாங்க. 3ஆவதாக போட போகிறது இந்த மாநாடு. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ஒன்று போகிறது மாதிரி இருந்தது, அது டைம் டியூரேஷன் என்ன தெரியாது, வருமா வராதான்னு. இந்த திருச்சி மாநாடு உண்மையிலேயே அவருடைய இந்த நிறைய விஷயங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பேச போகிறதா ஒரு தகவல் வருது. நிறைய விஷயங்களை உடச்சி பேச போகிறாரு. அப்போ தான் மக்கள்கிட்ட பேசுகிற போது எதிரணிகளும் எல்லாருக்கும் தெளிவுபடுத்த போகிறார். கூட்டம் விக்கிரவாண்டியும் மதுரையும் விட அதிகமாக வரணும் அப்படிங்கிற நோக்கம் விஜய் அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு தகவல் வருது. இதற்கு வேண்டியதை காவல்துறை என்னென்ன கேட்குறாங்களோ கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க, கரெக்டாக பண்ணணும். எஸ், கேட்குறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு நமக்கு கேள்விகள் வந்துடுற அளவுக்கு நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிறதையும் கூப்பிட்டு நிர்வாகிகள் கூப்பிட்டு மீட்டிங்கில் பனையூரில் பேசப்பட்டு ஒரு தகவல் சொல்லிட்டார். இப்போ அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. 2 மாநாட்டோட இந்த மாநாடு திருச்சி மாநாடு தெரிக்கும் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். நிறைய விஷயங்கள் விஜய் பேச போறாரு, அதில் நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படும். ஓகே, இப்போ ஒரு வாரமா விஜய் பத்தின செய்திகள் நிறைய பார்த்ததுக்கு அப்புறமா மகளிர் தினத்துக்கு விஜய் அவர்கள் வராரு. ஏன்னா விஜய் த்ரிஷா ஒன்னா போனதுக்கு அப்புறம் மகளிர் தினத்துக்கு விஜய் வந்து தோன்றாரு. விஜயை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான விஷயம் டிவி கேக்கு நடந்துச்சு. இப்போ அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டால் இந்த மொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கிறது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அவருக்கு அந்த குடும்ப பிரச்சனை விட்டுருங்க, அது நடந்தது தவறு தான், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன்ட்டார். இன்னமும் அவருக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. மக்கள் மத்தியில், தொண்டர் ரசிகர் மத்தியில் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இந்த திருச்சி மாநாடு தான் அவர் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார். அது தெளிவுபடுத்தி தான் தீரணும். இங்கே இப்போது ஆதவர்ஜனா ரஜினி அவர்களை பேசின மேட்டருக்கும் திருச்சி மாநாட்டில் தெளிவு விளக்கம் கொடுக்க தகவல் வந்திருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. எப்படி மகளிர் தினத்தில் 8ஆம் தேதிக்கு 7ஆம் தேதி மீட்டிங் போட்டு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணாரோ அது மாதிரி இப்போது இந்த திருச்சி மாநாடு நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறார். அது கொடுத்தாதான் மிக சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வருதுன்னு பனையூர்லேருந்து ஒரு தகவல் வந்துருக்கு. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி.